இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வரகரிசி பொங்கல். 1 கப்பு வரகரிசி, 1/2 கப்பு பாசிப்பருப்பு, தாளிக்க தேவையான இஞ்சி, கருவேப்பிலை, மிளகு, சீரகம், பெருங்காயம். அரிசியை பருப்பையும் நல்லா ஒன்றா சேர்த்து கழுவி 1 கப்பு அரிசிக்கு 3 கப்பு தண்ணி வீதம் உப்பு சேர்த்து குக்கரில் 5 விசில் வர வரைக்கும் மெத்தனை வேக வச்சுக்கணும். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய்யை ஊற்றி அதில் மிளகு, சீரகம், முந்திரி, இஞ்சி, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு இந்த வெந்த பொங்கலை அதில் சேர்த்து நல்லா கலரிட்டு இதுக்கு தேவையான கத்திரிக்காய் மசியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலான்னு வாங்க. கத்திரிக்காய் 2 தக்காளி, 1 வெங்காயம், 1 கைப்பிடி அளவு பாசிப்பருப்பு, இதையெல்லாம் தனித்தனியாக வேக வைக்கணும்னு இல்லை, எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு பாத்திரத்தில் போட்டு முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி அதில் ஒரு சிறிதளவு மஞ்சள் பொடியும் பெருங்காய பொடியும் சேர்த்து நல்லா வேக வைக்கணும். இந்த மசியல் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு மேஷரில் நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதை எப்படி தாளிக்கலான்றது பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி கடுகு, சீரகத்தை சேர்த்து ஒரு காஞ்ச மிளகாவை 2ஆக போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பல் பூண்டை அதில் தட்டி போட்டு நல்லா செவந்த அப்புறம் சிறிதளவு வெங்காயத்தையும் கறிவேப்பிலையும் அதில் சேர்த்து தாளிக்கும் போது வாசனை ரொம்பவே நல்லா இருக்கும். இதை அந்த மசியலோடு சேர்த்துக்கிட்டு நம்மக்கிட்ட இருக்கிற கொத்தமல்லியை உங்களால் எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ அதோடு சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விட்டுட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பையும் சிறிதளவு சாம்பார் பொடியும் அதில் சேர்க்கும் போது வாசனை ரொம்பவே நல்லா இருக்கும். இதை பொங்கலோட சூடாக சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொங்கல் எல்லா வித சத்துக்களும் இருக்குது, ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. இந்த பொங்கலை நீங்கள் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.